Hi brothers and sisters, it's me study with Janda. இந்த வீடியோவில் 12th மேத்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கொடுத்து 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கதை ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தெரியும் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு அதோட ஃபார்முலா என்னென்னு தெரியணும். ஃபார்முலா வந்து A inverse equal to 1 by modulus of A adj of A. ஓகேவா, இதான் ஃபார்முலா. இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாடல்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா தான் இந்த ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு மாடல்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் 3 3s are 9. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணி சைனை மைனஸில் பண்ணணும். ஓகே, 2 1s are 2 மைனஸ். ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்து உள்ளது மைனஸில் இருக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு ஒரு டைம் பண்ணி முடிச்சோம்னா அடுத்து மைனஸுங்க நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வேல்யூ எழுதணும். -1 ஏற்கனவே அவங்க கொடுத்துருவாங்க, அப்போ -1 வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த ரோவையும் இந்த காலத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு -5 3யும் மல்டிபிள் பண்ணணும். -5 3யும் -15, -3யும் 1ம் -3 வரும். நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக சைன் மாற்றணுமா, அந்த ரெண்டையும் பண்ணும்போது அப்போ -3 மின்ட்டு மைனஸ் போட்டால் +3 ஆயிடும். இப்போது இது என்ன ஆகும், -15 + 3. அடுத்து நார்மலாக +3 போட்டு ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு இந்த ரெண்டையும் வச்சு பண்ணணும். ஓகேவா, -5 2 -10, -3யும் 3யும் -9, இன்னொரு மைனஸ் பண்ணணும் இல்லையா, ஸோ +9 ஆயிரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 9 - 2 7, -15 + 3 வந்து -12 +3 இன்ட்டு இது ரெண்டையும் பண்ணோன்னா -1 வரும். ஓகேவா, இது எல்லாத்தையும் நம்ம பண்ணோன்னா 14 -12 +2 ஆகுமா, +2 இது வந்து -3 ஆயிரும். ஸோ +2 -3 வந்து -1. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. 0வாக இருந்தால் இது ஃபுல்லாக நம்மளுக்கு இன்ஃபினிட்டி டேர்ம் ஆயிரும். ஸோ இது நாட் ஈக்குவல் 0னால கண்டிப்பாக நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு இது கண்டிப்பாக எழுதிக்கணும். ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்ங்கிறத கண்டிப்பாக எழுதிக்கணும். அடுத்து அட்ஜியை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எழுதிட்டேன். இப்போ அட்ஜியை கண்டுபிடிக்க போகிறோம். அட்ஜியை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க, மேட்ரிக்ஸோட ஓப்பனிங் பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் சைன், கொஞ்சம் கேப் விட்டு மைனஸ் சைன், மறுபடியும் ஒரு ப்ளஸ் சைன் போட்டு மறுபடியும் அடுத்த ரோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அடுத்த ரோவில் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டுட்டு பெரிய ஹோல் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. மேட்ரிக்ஸோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் இந்த இது கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இதில் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். என்னென்னா இங்கே வேல்யூஸ் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும்னா இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டு இந்த ரெண்டையும் பார்க்கணும். ஸோ 3 3s are 9, 2 1 2, ஸோ -2. அடுத்து இந்த மைனஸ் வெளியே அப்படியே இருக்கட்டும். நம்ம உள்ளே பார்க்கறதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த சென்டர் காலத்தையும் விட்டுட்டு பார்க்கணும். ஓகேவா, ஏன்னா இந்த மைனஸ் வச்சு தானே பண்ணுறோம், அப்போ இந்த சென்டர் காலத்தை விட்டு தான் பார்க்கணும். ஏன்னா செகண்ட் காலத்தோட தான் இங்கே போட போகிறோம். ஸோ -5ம் 3யும் -15, -3யும் 1ம் -3, மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆகும் +3 ஆகும். அடுத்தது வந்து இந்த ரோவையும் இந்த காலத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கணும். அப்போ என்ன வரும், -10 வரும், அடுத்து +9 வரும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா செகண்ட் ரோடுக்கு அப்புறமா அப்போது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் இடத்துக்கு வரும். அப்போது இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டு -1 + 3, அப்போது -3, 2 3s are 6, -6, ஏன்னா ப்ளஸ் மைனஸ் வந்துடும். ஓகேவா, அடுத்து இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுடணும். ஓகேவா, விட்டுட்டிங்கன்னா என்ன வரும், 2 3s are 6, அடுத்து -3 வந்து -9, அப்போ +9 ஆகிடும். ஓகேவா, அடுத்து வந்து என்ன ஆகும், அதே மாதிரி இந்த இதையும் லாஸ்ட் காலத்தையும் விட்டுட்டு 2 2s are 4, அடுத்து இங்கே வந்து +3 இருக்கும். -3யும் -1ம் +3, அப்போ -3 ஆயிடும். அடுத்து லாஸ்ட் இது பண்ணுறோம். அப்போ இந்த ரோவையும் ஃபஸ்ட் காலத்தையும் விட்டோம்னா இந்த ரெண்டையும் -1 -1, 3 3s are 9, அப்போ -9 ஆகும். அடுத்து இந்த லாஸ்ட்டு ரோவையும் சென்டர் காலத்தை விட்டோம்னா 2 1 2, அடுத்து இது வந்து -15, அப்போ +15 ஆகும். அடுத்து லாஸ்ட்டு காலத்தையும் இந்த ரோவை விட்டுட்டு இந்த ரெண்டு பண்ணணும். 2 3s are 6, இது ரெண்டு -1 -5யும் +5 ஆகும். அப்போ -5 போடணும். ஓகேவா, இப்படி தான் அட்ஜுங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்போஸ்ங்கிறது இருக்கணும். இதே தான் நான் இங்கே எழுதியிருப்பேன். எழுதியிருக்கேனா? ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவேன். 9 - 2 7, இது வந்து -12 இருக்கும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. இது -1 இருக்கும், எப்போ இவ்வளோ முன்னாடி ப்ளஸ் தானே இருக்குது, அப்போ சைன் சேஞ்ச் ஆகாது, -1. இது வந்து -9, அப்போ +9 ஆயிரும், வெளியே மைனஸ்க்கு. இது வந்து 15 as usual. இது வந்து 1 இருக்கும், +1 இருக்கும், வெளியே -1 -1. இங்கே -10 முன்னாடி ப்ளஸ் இருக்குன்னா அப்படி வந்துருச்சு. 17 இருக்கும், -17 இருக்குது, இங்கே 1 இருக்கும், 1 வந்துருச்சு. இந்த டிரான்ஸ்போஸ் வந்து அடுத்தது எடுத்துருப்பேன். அதாவது இந்த காலத்தை ரோவாக்கியிருப்பேன், இந்த ரோவை காலமாக்கியிருப்பேன். தெரியுதுங்களா, 7 9 -10 இப்படி எழுதியிருப்பேன்.
7 12 -1 இப்படி போயிருக்கும். அதே மாதிரி இது ஃபுல்லும் பண்ணியிருக்கலாம். இதுதான் நம்மளுக்கு அட்ஜிஏ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் 1 பை மாடுலஸ் ஆஃப் ஏ அட்ஜிஏ. ஸோ 1 பை இது மாடுலஸ் ஆஃப் என்ன கண்டுபிடிச்சோம்னா -1 கண்டுபிடிச்சோமா, போட்டாச்சு. இந்த அட்ஜிஏங்கிறது இந்த இதுதான், இது அப்படியே எழுதலாம். இப்போ -1ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, -1 எல்லாத்துலேயும் மைனஸை மல்டிபிள் பண்ணால் சரியாக போயிடும். ஓகேவா? பண்ண என்ன ஆகும், ப்ளஸில் உள்ளதெல்லாம் மைனஸ் ஆயிடும், மைனஸ் உள்ளதெல்லாம் ப்ளஸ் ஆயிடும். அதுதான் ஏ இன்வர்ஸ் வந்து இதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். Like and subscribe.